செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னால் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். MBBS, BDS படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலில் நாமக்கல் மாணவர் ரஜினீஷ் முதலிடம். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் 3733 மாணவர்கள் விண்ணப்பம். பாஜகவுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியமில்லை என எடப்பாடி பழனிசாமிக்கு மு.க. ஸ்டாலின் பதிலடி. பழனிசாமிக்கு நாட்டு நடப்போ அரசியலோ தெரியவில்லை என்றும் காட்டம். திருப்பூர், திருச்சி, திண்டுக்கல் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. உதகையில் பெய்த இடைவிடாத மழையால் சாலையோர சுவர் இடிந்து விழுந்தது. கிருஷ்ணகிரி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி தப்பிக்க உடந்தையாக இருந்த மேலும் 2 கைது. தனியார் பள்ளியில் போலி NCC முகாம் நடத்தியதும் விசாரணையில் அம்பலம். ஒன்றிய அரசின் உயர் அதிகாரிகளை நேரடியாக நியமிப்பதற்கு கண்டனம் வலுக்கிறது. இடஒதுக்கீட்டு முறையை பாஜக அரசு அழிப்பதாக எதிர்க்கட்சிகள் கண்டனம். உயர் அதிகாரிகள் நேரடியாக நியமிக்கும் முறைக்கு பாஜக கூட்டணி கட்சியான லோக் ஜன்சக்தியும் எதிர்ப்பு. தவறான நடவடிக்கை என ஒன்றிய அமைச்சர் சிராக் பாஸ்வான் குற்றச்சாட்டு. மலையாள திரையுலகில் நடிகைகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்துவதாக நீதிபதி ஹேமா ஆணையம் பரபரப்பு அறிக்கை. பாலியல் உறவுக்கு இணங்கும்படி தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் கட்டாயப்படுத்துவதாகவும் அறிக்கையில் அதிர்ச்சி தகவல். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலைக்கு நீதி கேட்டு நாடு முழுவதும் வலுக்கும் போராட்டம். மும்பை, டெல்லி, கொல்கத்தாவில் மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் கண்டன பேரணி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஆற்காடு சுரேஷின் மனைவி கைது. 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாட்டு ரயில்வே திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்க கோரி ஒன்றிய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். கிளாம்பாக்கம் ரயில் தண்டவாள பகுதிகளில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்தவும் வலியுறுத்தல். நடப்பு ஆண்டு MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் வெளியாகியுள்ள நிலையில் நாமக்கல் மாணவர் ரஜினீஷ் முதலிடத்தை பிடித்துள்ளார். சென்னை மாணவர் சையது ஆரிஃபின் 2வது இடம் பிடித்து அசத்தியுள்ளார். மருத்துவ படிப்புகளில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு நடப்பாண்டு நீட் தேர்வு நடத்தப்பட்டு அகில இந்திய ஒதுக்கீட்டு அடிப்படையில் கலந்தாய்வு கடந்த 14ஆம் தேதி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மருத்துவ தேர்வுக்குழு மூலமாக நடத்தப்படும் 2024-25ஆம் ஆண்டிற்கான கலந்தாய்வு நாளை மறுநாள் ஆன்லைன் வாயிலாக தொடங்க உள்ளது. சென்னையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது இத்தகவலை வெளியிட்டுள்ள அமைச்சர் மா. சுப்பிரமணியன், 7.5% இடஒதுக்கீட்டுக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கான கலந்தாய்வு வரும் 22ஆம் தேதி நடைபெறும் என தெரிவித்துள்ளார். 21ஆம் தேதியிலிருந்து ஆன்லைனில் தொடங்குகிற இந்த கலந்தாய்வில் ஒட்டுமொத்த மாணவர்களும், தேர்வு பெற்ற மாணவர்கள் அனைவரும் பங்கேற்கவிருக்கிறார்கள். சிறப்பு பிரிவினர்களை பொறுத்தவரை இந்த 7.5% இடஒதுக்கீடும், மாற்றுத்திறனாளிகளும், இராணுவ பிரிவினரும், விளையாட்டு பிரிவைச் சேர்ந்த அதில் வெற்றி பெற்ற மாணவர்களும் கூட நேரடியாக அந்த 22ஆம் தேதி காலை தொடங்கி ஓமந்தூரார் அந்த பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற ஒரு அரங்கில் அந்த இது நடைபெறவிருக்கிறது. அது 22 ஒரே நாளில் முடிந்தாலும் முடிந்துவிடும், இல்லை என்றால் தொடர்ந்து 23ஆம் தேதியும் அது
22ஆம் தேதி காலை 7.5% இடஒதுக்கீட்டுக்கான அரசு பள்ளி மாணவர்களுக்கு மற்றும் முன்னாள் ராணுவத்தினர் வாரிசுகள், விளையாட்டு வீரர்கள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட சிறப்பு பிரிவுகளுக்கான கலந்தாய்வு ஓமந்தூரார் அரசினர் பன்னோக்கு மருத்துவமனையில் நேரடியாக நடைபெறும். மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலில் 720க்கு 720 மதிப்பெண்களை பெற்று ரஜினீஷ் முதலிடத்தையும், சென்னை மாணவர் சையத் ஆரிபின் 715 மதிப்பெண்களுடன் 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். 3வது இடத்தை ஷைலஜாவும், 4வது இடத்தை ராமநாதபுரத்தை சேர்ந்த ஸ்ரீராம் என்ற மாணவரும் பிடித்துள்ளனர். 720க்கு 715 மதிப்பெண்களுடன் திருவண்ணாமலை மாணவி ஜெயதி பூத்வஜா 5வது இடத்தை பிடித்திருக்கிறார். மாக் டெஸ்ட் எழுதாமல் இருந்திருந்தால் என்னால் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்க முடியாது. நான் அப்படியே மாக் டெஸ்ட் நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணதால் நீட்டுமே ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி அப்படியே எழுதுகிற மாதிரி ஆகிடுச்சு. இன்னும் அதனால் டென்ஷன் அவ்வளோ ஆக முடியும். எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எனக்கு நான் போட்ட ஹார்ட் ஒர்க்கு இது அவுட்கம்னு நினைக்கிறேன். அடுத்தது எங்கே படிக்கிறதுக்கு? நான் எய்ம்ஸ் டெல்லி எடுக்கலான்னு இருக்கேன். எய்ம்ஸ் டெல்லி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெஷாலிட்டி கார்டியோ பண்ணலான்னு இருக்கேன். இந்த ஆண்டு மருத்துவ படிப்புக்கு 43,063 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இது கடந்த ஆண்டை விட 2,721 அதிகம். இவற்றுள் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் நடப்பாண்டு 3,733 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். அவர்களில் கிருஷ்ணகிரி மாணவி ரூபிகா 699 மதிப்பெண்களுடன் தரவரிசை பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார். சேலத்தை சேர்ந்த காயத்ரி தேவி 668 மதிப்பெண்களுடன் 2வது இடத்தையும், 665 மதிப்பெண்களுடன் திருவண்ணாமலை தண்டாரம்பட்டு மாணவி அனுஷியா 3வது இடத்தையும் பிடித்துள்ளனர். இப்பட்டியலில் நாமக்கல் மாணவர் ரதேஷ் மற்றும் திருவண்ணாமலை மாணவர் அன்பரசு ஆகியோர் முறையாக 4 மற்றும் 5வது இடம் பிடித்திருக்கின்றனர். இந்த 7.5 இடஒதுக்கீடுனால தான் என்ன மாதிரி ஒரு குக்கிராமத்தில் இருந்து இவ்வளோ பெரிய ஒரு டாக்டர் ஆக முடியுதுன்னா அதுக்கு அந்த கவர்மெண்ட் கொடுத்த இந்த 7.5 அப்படின்ற ஒரு ஸ்கீம் தான் காரணம். அந்த ஸ்கீமுக்கு கவர்மெண்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். சைதாப்பேட்டில் படிக்கும்போது எப்படி படிக்கணும், எந்த மாதிரி படிக்கணும், சேலம் ஸ்கூலில் படிக்கும்போது சரி, சைதாப்பேட்டில் படிக்கும்போது எந்த மாதிரி படிக்கணும், கான்செப்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அது நீட் ரிப்பீட் பண்ணும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எப்படி படிக்கணும், எப்படி ஸ்கெடியூல் போட்டு படிக்கணும். இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு மெயினான காரணம் மாடல் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமை உருவாக்குனதுக்கு அரசுக்கு என்னோட ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் மருத்துவ தேர்வுக்குழு மூலமாக நடத்தப்படும் கலந்தாய்வில் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டு கூடுதலாக 150 MBBS இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன. குமரியில் உள்ள மெடிக்கல் மிஷன் கல்லூரியில் 100 இடங்கள், அன்னை கல்லூரியில் 50 இடங்களை சேர்த்து மாநிலத்தில் மொத்தம் 6,630 MBBS இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியம் திமுகவுக்கு இல்லை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலைஞர் நாணய வெளியீட்டு விழா குறித்து விமர்சித்திருந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் திமுக ரகசிய உறவு வைத்துள்ளதாக கூறியிருந்தார். இந்நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.பி. சங்கர் இல்ல திருமண விழாவில் பேசிய மு.க.ஸ்டாலின் ஒன்றிய அமைச்சரை விழாவுக்கு அழைத்திருந்ததால் பாஜகவுடன் திமுக நெருங்குகிறது என்ற வதந்தியை சிலர் பரவவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். யாருடனும் ரகசிய உறவு வைத்துக் கொள்ளும் அவசியம் திமுகவுக்கு இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக கூறினார். ராஜ்நாத் சிங் அவர்களை நாம் அழைச்சதுனால ஏதோ பாஜகவோட நம்ம உறவு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தியை கிளப்பி விட்ருக்காங்க. நாங்கள்லாம் ரகசிய உறவெல்லாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க, கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரித்தாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கார். அதே போன்றே போதும் எங்களுக்கு. எல்லோருக்கும் உரிய மரியாதையை நாங்கள் கொடுப்போம். அதுக்காக நிச்சயமாக சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன், அண்ணா மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நமக்கென்று இருக்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டோம். இதுதான் அண்ணாவும் கலைஞரும் நமக்கு போட்டு தந்திருக்கக்கூடிய பாதை.
முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் சிறப்பு நாணயத்தை எடப்பாடி பழனிசாமியே வெளியிட்டதை சுட்டிக்காட்டிய மு.க.ஸ்டாலின் அவரை மாநில முதல்வராக மதித்து ஒன்றிய அரசு சார்பில் ஒருவர் கூட விழாவில் பங்கேற்கவில்லை என்று விமர்சனம் செய்துள்ளார். அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்து இத்தனை காலமாகியும் ஒரு இரங்கல் கூட்டத்தை கூட நடத்தாதவர்களுக்கு கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணய வெளியீட்டு விழா குறித்து விமர்சிக்க எந்த தகுதியும் இல்லை என்றும் மு.க.ஸ்டாலின் கூறினார். கலைஞர் நூற்றாண்டு நாணயத்தில் இந்தி மொழி இடம்பெற்றிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்ததற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். பழனிசாமிக்கு நாட்டு நடப்போ அரசியலோ தெரியவில்லை என்று அவர் கூறியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் திமுக தலைவராக இருக்கார். அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறார். ஆக இதிலிருந்து நான் எண்ணி பாருங்க, தமிழ் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லுகின்ற ஸ்டாலின் இன்றைக்கு இந்திக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ஒன்று அரசியல் தெரிஞ்சிருக்கணும், இல்லை நாட்டினுடைய நடப்பு புரிஞ்சிருக்கணும். எல்லா தலைவர்களுக்குமே நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில் தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும். தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை கூட அவர் பார்க்காம, இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம வருத்தமா இருக்கு. ஒன்றிய அரசின் உயரதிகாரிகளை அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு செய்யாமல் லேட்டரல் என்ட்ரி மூலம் நியமிப்பதன் மூலம் வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு என்பதையே பாஜக அரசு அழிக்க முயற்சிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஒன்றிய அரசின் 10 இணை செயலாளர் பதவிகள், 35 இயக்குநர் மற்றும் துணை செயலாளர் பதவிகள் என மொத்தம் 45 உயர் அதிகாரிகள் நேரடி நியமன முறையில் நியமிக்கப்பட உள்ளதாக ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்ட அறிவிப்புக்கு எதிர்ப்பு வலுத்துள்ளது. ஒன்றிய அரசின் நேரடி நியமன நடவடிக்கை என்பது பட்டியல், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீதான நேரடி தாக்குதல் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்புச் சட்டத்தை அழிப்பதும் அடித்தட்டு மக்களின் இடஒதுக்கீட்டை பறிப்பதும் தான் பாஜக கூறும் ராமராஜ்யம் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். அரசு துறைகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பாமல் கடந்த 10 ஆண்டுகளில் பொதுத்துறையின் பங்குகளை விற்று சுமார் 5 லட்சம் பணியிடங்களை பாஜக ஒழித்து கட்டிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். ஒப்பந்த அடிப்படையிலான ஆட்தேர்வு 91% வரை உயர்ந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள கார்கே 2022 முதல் 2023 வரை எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கான 1,30,000 பதவிகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பட்டியலின மக்களுக்கான பதவிகள் பறிக்கப்பட்டு RSSல் இருப்பவர்களுக்கு வழங்குவதன் மூலம் இடஒதுக்கீட்டை அழிக்க பாஜக சதி செய்வதாகவும் கார்கே சாடியுள்ளார். லேட்ரல் என்ட்ரி முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் UPSCயில் பின்வாசல் வழியாக தங்களது கருத்தியலை கொண்டவர்களுக்கு உயர் அரசு பதவிகளை வழங்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் இந்த முடிவுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிய நடைமுறையினால் சாதாரண மக்களுக்கு அலுவலக உதவியாளர் போன்ற வேலைகள் மட்டுமே கிடைக்கும் நிலை ஏற்படும் என்றும் அகிலேஷ் தெரிவித்துள்ளார். பாஜக அரசு இந்த திட்டத்தை கைவிடவில்லை என்றால் அக்டோபர் 2ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அகிலேஷ் தெரிவித்துள்ளார். உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளும் நேரடி நியமன அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழ்நாடு அரசின் புதிய தலைமைச் செயலாளராக IAS அதிகாரி முருகானந்தம் பொறுப்பேற்றுக் கொண்டார். தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணைய தலைவராக நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து தமிழ்நாடு அரசின் புதிய தலைமைச் செயலாளராக முருகானந்தம் நியமனம் செய்யப்பட்டார். இதனையடுத்து அவர் தலைமைச் செயலகத்தில் உள்ள தனது அறையில் புதிய தலைமைச் செயலாளராக பதவியேற்றுக் கொண்டார். முருகானந்தம் 1991ஆம் ஆண்டு பேட்ச் IAS அதிகாரி ஆவார். BE கணினி அறிவியல் பட்டதாரியான இவர் இந்திய மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் MBA பட்டமும் பெற்றுள்ளார். கடந்த 2001 முதல் 2004ஆம் ஆண்டு வரை கோவை மாவட்ட ஆட்சியராக முருகானந்தம் பணியாற்றியுள்ளார்.
அதைத் தொடர்ந்து தொழில்துறை, போக்குவரத்து, ஊரக வளர்ச்சி, பொதுப்பணித்துறைகளில் முக்கிய பொறுப்புகளில் பதவி வகித்து வந்துள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்ததும் தமிழ்நாடு நிதித்துறையின் செயலாளராக முருகானந்தம் நியமனம் செய்யப்பட்டார். அதன் பிறகு முதலமைச்சரின் தனி செயலாளராக அவர் பணியாற்றி வந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு அரசின் 50வது தலைமைச் செயலாளராக முருகானந்தம் பதவியேற்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக இருந்த லட்சுமிபதி முதலமைச்சரின் இணை செயலாளராக பணியிட மாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் உத்தரவிட்டுள்ளார். பொது நூலகத்துறையின் இயக்குநராக இருந்த IAS அதிகாரி இளம்பகவத்தை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியராக நியமித்து உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக தமிழ்நாடு தலைமைச் செயலாளராக இருந்த சிவ்தாஸ் மீனா மாற்றம் செய்யப்பட்டு புதிய தலைமைச் செயலாளராக முதலமைச்சரின் தனி செயலாளராக இருந்த முருகானந்தம் நியமனம் செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியை செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ஆற்காடு சுரேஷின் மனைவி பொற்கொடியை நேற்றைய தினம் ஆந்திராவில் வைத்து தனிப்படை போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை சென்னை அழைத்து வந்து செம்பியம் போலீசார் பொற்கொடியிடம் விசாரணை நடத்தினர். இதையடுத்து எழும்பூர் நீதிமன்றத்தில் பொற்கொடியை ஆஜர்படுத்திய நிலையில் அவரை செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 24வது நபராக பொற்கொடியை கைது செய்த போலீசார் இந்த வழக்கில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். அருந்ததியல் உள் இடஒதுக்கீட்டு வழக்கின் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் முன்மொழியப்பட்டுள்ள கிரிமிலேயர் முறை சமூக நீதிக்கு எதிரானது என்றும் அந்த வாசகங்களை நீக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆதி தமிழர் பேரவை வலியுறுத்தியுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆதி தமிழர் பேரவையின் மாநில தலைவர் அதியமான், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அருந்ததியர் இன மக்களின் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் என்றார். அதேவேளையில் தீர்ப்பில் முன்மொழியப்பட்டுள்ள கிரிமிலேயர் முறைக்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் அவர் கூறினார். தொடர்ந்து சன் நியூஸ் செய்திகளுக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், உள் இடஒதுக்கீடு விவகாரத்தில் மாநில அரசுக்கே அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏற்கனவே இப்படித்தான் EWS என்கின்ற ஒரு சட்டத்தை 3 நாளில் கொண்டு வந்து நிறைவேற்றியது. அதற்கு எந்த விதமான தரவுகளும் இல்லை. அப்போ ஒன்றிய அரசில் இந்த மாதிரி அதிகாரங்கள் இருந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் என்பது அந்த EWS அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தெளிவாக தெரிகிறது. எனவே மீண்டும் ஒன்றிய அரசுக்கே அந்த அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்பது ஏற்கத்தகுந்ததல்ல. வகைப்படுத்துதல் என்பது மோசமான திட்டம் என்று சிலர் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட அதியமான், வகைப்படுத்துதல் என்பதுதான் உண்மையான சமூக நீதி என்றார். அடுக்கப்பட்ட மூட்டையில் இன்னும் யாரெல்லாம் கீழே இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறது அந்த கேட்டகரைசேஷன் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற 18% கேட்டகரைசேஷன் பண்ணி உண்மையிலே யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாய்ப்பு தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆதி திராவிடர் என்ற சொல்லாடல் நடைமுறையில் குறிப்பிட்ட சமூகத்தினரை அடையாளப்படுத்தும் சொல்லாடலாக மாறிப்போனதால் ஆதி திராவிடர் நலத்துறைக்கு பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அதியமான் கோரிக்கை விடுத்துள்ளார். இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் 2 குற்றவாளிகளை கைது செய்ய கோரி தஞ்சாவூர் மாவட்டம் பாப்பாநாட்டில் வணிகர்கள் கடைகளை அடைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் அருகே இளம்பெண் ஒருவர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தில் 6 பேர் ஈடுபட்டதாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்திருந்த நிலையில் போலீசார் இதுவரை 4 பேரை கைது செய்துள்ளனர். இந்நிலையில் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் மீதமுள்ள 2 பேரை கைது செய்து அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரவும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நிவாரணம் வழங்கிடவும் கோரி பாப்பாநாடு பகுதியை சேர்ந்த வணிகர்கள் 500க்கும் மேற்பட்டோர் தங்களது கடைகளை அடைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். 12ஆம் தேதி பாப்பாநாட்டில் மாலை 4 மணி அளவில் இளமங்கை ஒருவர் கயவர்களால் சூறையாடப்பட்டு இருக்கிறார். 6 குற்றவாளிகளில் 4 என்று செய்தி வருகிறது. மீது 2 ஏன் மறைக்கிறார்கள் என்கிற விவரம் தெரியவில்லை. எனவே குற்றச் செயலில் ஈடுபட்ட அனைத்து குற்றவாளிகளையும் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும்.
இந்த அடையாள உண்ணாவிரதம் என்பது பாதிக்கப்பட்ட அந்த கூட்டு பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளான அந்த குற்றவாளிகளை கைது செய்து உரிய தண்டனை, உச்சபட்சமான தண்டனை வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த கூட்டு பாலியலில் ஈடுபட்டிருக்கிற எஞ்சியிருக்கிற 2 பேரை உடனடியாக கைது செய்ய வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்ணிற்கு அரசு உதவி வழங்க வேண்டும். கஞ்சா மற்றும் போதைப் பொருளை அரசு கட்டுப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் போராட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டன. இதனிடையே இளம்பெண் கூட்டு பாலியல் விவகாரத்தில் அலட்சியமாக இருந்த பாப்பாநாடு பெண் உதவி ஆய்வாளர் சூர்யாவை பணியிடை நீக்கம் செய்து தஞ்சை சரக டிஐஜி உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் சாலையில் தேங்கியுள்ள கழிவு நீரை அகற்ற கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை வில்லாபுரம் பகுதியில் மழை நீருடன் கலந்து கழிவு நீரும் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுவதால் நோய் தொற்று அபாயம் ஏற்பட்டுள்ளது. சாலையில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற கோரி அப்பகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் திடீரென விமான நிலைய சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. பணம் கட்டல, வரி கட்ட வேண்டியதா உடனே கட் பண்ண தெரியுது. அப்ப மட்டும் ரூல்ஸ் இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்கள் புறக்கணிக்கப்பட்டதற்கு கண்டனம் வலுத்து வரும் நிலையில் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அதில் தெற்கு ரயில்வே திட்டங்களுக்கு குறைவான நிதி ஒதுக்கியுள்ளது ஏமாற்றம் அளிக்கிறது என்றும், தமிழ்நாட்டில் புதிய வழித்தடங்கள், இரட்டை பாதை திட்டங்களுக்கு போதுமான அளவிற்கு நிதி ஒதுக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புதிய வழித்தட திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் 674 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும், இரட்டை பாதை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டில் 285 கோடி ரூபாய் நிதி குறைக்கப்பட்டுள்ளதாகவும் கடிதத்தில் கூறியுள்ளார். புதிய பாதை மற்றும் இரட்டை பாதை திட்டங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டில் 3190 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில், திருத்தப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் அது 2230 கோடியாக குறைக்கப்பட்டதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய வழித்தட திட்டங்களுக்கான நிதி குறைப்பால் திண்டிவனம், திருவண்ணாமலை, சென்னை, மதுரை, தூத்துக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் பாதிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். இரட்டை பாதை திட்டங்களுக்கான நிதி குறைப்பால் அத்தியாவசியமாக உள்ள திட்டங்களை கூட விரைந்து முடிக்க முடியாத நிலை ஏற்படும் என்று முதலமைச்சர் தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதேபோல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், மின்சார பேருந்து சேவைகள், பெருந்திரள் துரித ரயில் போக்குவரத்து திட்டத்தை மாநில அரசிடம் ஒப்படைப்பது போன்ற பணிகள் எவ்வித தாமதமும் இன்றி விரைவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நிலமுறைகேடு வழக்கில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு சொந்தமான 3.9 ஏக்கர் நிலத்தை மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டுக் கழகம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கையகப்படுத்தியது. பார்வதியின் கோரிக்கைப்படி அவருக்கு மைசூருவில் கடந்த ஆண்டு 14 வீட்டு மனைகள் ஒதுக்கப்பட்டன. அவரிடம் கையகப்படுத்திய நிலத்தின் மதிப்பை விட மாற்றாக வழங்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு பல மடங்கு அதிகமாக இருப்பதாக புகார் எழுந்தது. முதலமைச்சர் சித்தராமையா தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி விலை அதிகமுள்ள இடத்தை ஒதுக்கியிருப்பதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டினர். மேலும் சமூக ஆர்வலர்கள் 3 சித்தராமையாவுக்கு எதிராக மைசூரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். முதலமைச்சர் மீது வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி தேவை என்பதால் சமூக ஆர்வலர்கள் 3 ஆளுநர் தாவர்சந்த் கெலாட்டை சந்தித்து புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மீது ஊழல் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த அம்மாநில ஆளுநர் அனுமதி வழங்கினார். இந்த ஒப்புதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து மங்களூருவில் காங்கிரஸ் கட்சியினர் ஆளுநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ಅದರಿಂದ ದಯಮಾಡಿ ಸಹಕರಿಸಿ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ತಮ್ಮ ಕಾರ್ಯಕ್ರಮ ನಾವು ಯಶಸ್ವಿಗೊಳಿಸಬೇಕು ಅಂತ
ಭಾವಿಸಿ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದ ಎಲ್ಲ ಜವಾಬ್ದಾರಿ மறுபுறம் முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக கோரி பாஜகவினர் பெங்களூருவில் போராட்டம் நடத்தினர். ಸಂವಿಧಾನದ ಹೆಡ್ ಆಗಿರ್ತಕ್ಕಂಥ ರಾಜ್ಯಪಾಲರ ಪ್ರತಿಕೃತಿ ದಾನ ಮಾಡ್ತಾ ಇರ್ತಕ್ಕಂಥ ಕಾಂಗ್ರೆಸ್ ಪಾರ್ಟಿಗೆ ஆளுநர் ஒப்புதல் அளித்ததற்கு எதிராக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் சித்தராமையா தரப்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் முதலமைச்சர் சித்தராமையா மீது ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என விசாரணை நீதிமன்றத்திற்கு ஆணையிட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்ததால் வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடைவிடாமல் கனமழை பெய்தது. உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியால் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு மலையடிவாரத்தில் உள்ள கோயிலை வெள்ளம் சூழ்ந்தது. அவினாசி, தாராபுரம், உடுமலை, பல்லடம், காமராஜர் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கொட்டிய மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான வானிலை நிலவியது. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. தொட்டபெட்டா, தும்மநட்டி, கப்பச்சி, அகலார் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. மழையால் குந்தசப்பை பகுதியில் சாலையோரத்தில் இருந்த 50 அடி நீள தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகை சேரிங்கிராஸ் தாவரவியல் பூங்கா, மத்திய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் போன்ற பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி, அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கிருஷ்ணாபுரம், புதுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மதுரை, தேனி, சிவகங்கை, பரமக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.